போன தேர்தல்ல தோத்துட்டோம்னு சொல்றேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்தல்ல நாம எதிரி யாருன்னு தெரியாம போயிட்டோம். இப்ப தெரிஞ்சிருச்சு. எதிரியை தோக்கடிச்சிட்டோம். யார் தோக்கணும்னு வேலை செஞ்சோமோ அவங்கள தோக்கடிச்சிட்டோம். ஊரெல்லாம் போய் ஓட்டு கேட்டோம். தெரு தெருவா போய் கேட்டோம். நான் மாவட்டமா போனேன், தொகுதியா போனேன், 40 நாள் போனேன். நம்ம வீட்டுக்குள்ள ஓட்டு கேட்க மறந்துட்டோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது திமுக வந்து ஒரு அதல பாதாளத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் திமுக ஒரு growth, ஒரு வளர்ச்சியான நிலை. எதிரி யாரு, எதிரி வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்ன, எதிரியை எப்படி எதிர்கொள்வது, எதிரியை விட ஒருபடி நாம எப்படி மேல் நோக்கி செல்வது அப்படிங்கிற விஷயத்துல இன்னமும் பின்தங்கிய நிலையில இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேச்சு 100% ப்ரூஃப் பண்ணுவதாகவே இருக்கு. இதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊழல் அப்படிங்கிற வார்த்தை, ஊழல் சம்பந்தப்பட்டவங்களை நீங்க எப்படி கட்சியில சேர்ப்பீங்க அப்படின்னு கேட்பதற்கான தகுதி திமுக இருக்கிறதா, அந்த கேட்ட நபர்களிடத்துல இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அவங்க மேல எத்தனை வழக்குகள் இருக்கிறது, அவங்க எத்தனை ஊழல் புகார்கள் சிக்கி இருக்காங்க, ஸோ எந்தெந்த வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அப்ப கேட்பதற்கான நிலையில இப்போ திமுக இருந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல சம்பந்தப்பட்டவர்கள் யாருக்கும் ஆட்சியிலையும் பங்கு கொடுக்கல, கட்சியிலையும் பங்கு கொடுக்கல. அந்த கூட்டணி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒண்டிக்கு வா, நம்ம மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை கூப்பிடக்கூடிய நிலையில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலே தெரியும். இப்போ கம்யூனிஸ்ட் தலைவர்களும் அதே கருத்துக்களை போல்டா முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலினை வந்து தாறுமாறாக ஸ்டாலின் அவர்கள் மீது அம்போல வீசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சிகள் முடிவு பண்ணிட்டாங்க. என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்க வந்து இனி எங்களுடைய எதிர்காலம் தாவேக்கா கொடுத்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்பரண்டான ஆட்சி இங்க கொடுக்கப்படுது. இப்போ வந்து நீங்க போய் பனையூர்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கு வரக்கூடிய வாகனங்கள்ல பாதிக்கு மேற்பட்ட வாகனங்கள் அண்ணா அறிவாலயத்தை சுற்றி வந்த வாகனங்கள் அங்க வந்துட்டு இருக்கு. அதாவது திமுகவில் இருக்கக்கூடியவங்க அதிக அளவில் அங்க பனையூர் வந்து தாவேக்காவில் தங்களை இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. தகவலை யாராவது ஷேர் பண்ணாங்களா அப்படின்னு தெரியாது. இதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நபராக ஜெகத் ரட்சகன் வலம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனா ஜெகத் ரட்சகனுடைய மகன் வந்து தாவேக்காவில் ஐக்கியமாகறாங்க. திமுகவில் இருந்த கலைராஜன், அதாவது புரட்சி தலைவி அம்மா காலத்துல வந்து அதிமுகவில் பயணித்தவர், அதன் பிறகு டிடிவி தினகரன் அப்படின்னு சொல்லி வந்து திமுகவில் இணைஞ்ச கலைராஜன், டி நகர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கலைராஜனை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து இங்கே இணைஞ்சிட்டாங்க. ஏற்கனவே திமுகவுடைய பில்லர்கள் ஒருவராக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவருடைய நண்பராக இருந்த அன்பழகன் அவருடைய சகோதரர் கருணாநிதி இந்த பக்கம் வந்து இணைஞ்சிட்டாங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளரான திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். திமுகவினுடைய சென்னை மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் உதயநிதி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. பல விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய தாவேக்கா எம்எல்ஏக்களை திமுக பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பொய்யான விமர்சனத்தை நம்ம மேலே வைக்கிறாங்க. இந்த பொய்யான விமர்சனத்துக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், மிஸ்ஸாவையே பார்த்தவங்க அப்படின்ட்டு பல விஷயங்கள் வந்து நிர்வாகிகள் மீட்டிங்கில் வந்து பேசப்பட்டிருக்கு. இதில் குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எம்எல்ஏக்கள் யாருன்னே தெரியாதுன்னு உதயநிதி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து சற்று பேசும் பொருளாக மாறி இருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்து? அதாவது தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்று 1.5 மாத காலம் முடிவடைந்த நிலையில் இப்போ களம் சென்றுகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் சட்டமன்றத்திலையும் ஒரு காரசாரமான விவாதங்கள் நடந்ததை நாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். கடந்த மாதம் 18ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தேதியில் சட்டமன்றம் நடந்தது. முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் பேச துவங்கிய உடனேயே எதிர்க்கட்சிகள் திமுக வெளிநடப்பு செய்தது எல்லாமே ஒட்டுமொத்த தமிழகமும் பார்த்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்படியான சூழ்நிலையில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், சாதாரண நபர் கிடையாது, கடந்த காலங்களில் துணை முதலமைச்சராக இருந்தவர், இப்போ எதிர்க்கட்சி தலைவராக திமுகவுடைய எம்எல்ஏக்களை தலைமை தாங்கி சட்டமன்றத்துக்கு சென்றிருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுடைய எம்எல்ஏக்கள் யாருன்னே நமக்கு தெரியாது அப்படின்னா, அப்போ சட்டமன்றத்தில் முதல்வருக்கு பின்னணியில் அமர்ந்திருந்தவர்களாம் யார், அவங்கள யாருன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தாங்க அப்படின்னு ஒரு பிரதான கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முழு பூசணிக்காயை சோட்டிலை புதைப்பதை அவரே
வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில் இன்னொரு கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அப்போ தாவேக்காவுடைய எம்எல்ஏக்கள் யாருன்னே தெரியாது அப்படின்னா, உங்களுக்கு பின்னால் அமர்ந்திருந்தவர்கள், உங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தவர்கள்லாம் எந்த கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் உருவாகிட்டு இருக்கு. அவங்க எந்த கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் உட்கார்ந்துருந்தாங்க, திமுக எம்எல்ஏக்கள் உட்கார்ந்தாங்களா, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் யார் எந்த கட்சியை சார்ந்தவங்க அப்படிங்கிறது தெரிகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதவி. அதாவது ஆளும் கட்சியை விட எதிரில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் பெரிய அளவில் களமாட வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவர்களிடத்துல இருந்துகிட்டு இருக்கு. அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் திமுக வரலாற்றில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆளும் கட்சியாக இருப்பதை விட எதிர்க்கட்சியாக திமுக இருக்கும்போது தான் திமுக தன்னுடைய வலிமையை பெருமளவு நிரூபிக்கும். அதாவது எதிர்க்கட்சியாக நின்று களமாடுறது திமுக பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு களத்தில் நின்று களமாடுவாங்க எதிர்க்கட்சியா அப்படிங்கிற கருத்துக்கள் எதிரில் இருக்கக்கூடியவங்களே முன்வைப்பாங்க. எதிர்க்கட்சியா திமுகவை அடிச்சுக்க முடியாதுங்க அப்படிங்கிறத எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. அது 100% உண்மையான ஒரு விஷயம்தான். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் முன் வச்சிருக்கக்கூடிய கருத்துக்களை வச்சு பார்க்கும் போதுதான் திமுக வந்து எந்த லட்சணத்துல இப்போ இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க. எம்எல்ஏக்கள் யாருன்னு தெரியாது, எம்எல்ஏக்கள் யாருன்னு தெரியாமலே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார் அப்படின்னா திமுக வந்து எந்த நிலையில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம தெளிவா பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. திமுகவுடைய தலைவரை தோற்கடிச்சதும் ஒரு எம்எல்ஏ தான். அத திமுகவுடைய தலைவரை தோற்கடிச்சதும் மு.க. ஸ்டாலின் அவர்களை தோற்கடிச்சதும் ஒரு எம்எல்ஏ தான். அந்த எம்எல்ஏ யாரு, அவர் எந்த கட்சியில இருந்தாரு, யாருக்கு கடந்த காலங்களில் வேலை பார்த்தாரு அப்படிங்கிறதும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு என்ன காரணம் அப்படின்னா, இங்க 107 எம்எல்ஏக்களை யாருன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் அருகாமையில பின்னால உட்கார்ந்து இருந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க அப்படின்னு தெரியாமலே சட்டமன்றத்தில் வந்தாங்க, எழுதி கொடுத்து படிச்சாங்க, வெளியே பண்ணாங்க, வெளியே கிளம்பி போனாங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த அரசியல் அப்படின்ற களத்தை விட்டு அவர் வேறு ஒரு உலகத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்னா ஒரு கேள்வி தான் பிரதான கேள்வியாக வைக்கப்பட்டிருக்கு. கடந்த காலங்களில் எடுத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கூட சட்டமன்ற நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு களமாடினாங்க, ஏன் சட்டையை கிழித்து சட்டமன்றத்தில் நின்ற நிகழ்வுகள், இது பல நிகழ்வுகளை சொல்லிக்கிட்டு போகலாம். ஒரு சின்ன விஷயம்னாலும் பெரிய அளவில் எடுத்து களமாடி ஊதி பெரிய விஷயமா மாற்றக்கூடியதில் அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு திமுக செயல்படக்கூடிய திமுக பொறுத்த வரைக்கும் இப்போ எம்எல்ஏக்கள் யாருன்னு தெரியாமலே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருப்பது திமுக இன்னமும் விழித்து கொள்ளவில்லை, இன்னமும் திமுக தூங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதே நேரத்தில் அதே ஸ்பீச்சில் தான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் தெரிவித்தாங்க. 2026 தேர்தலில் எதிரி யாருன்னு எங்களுக்கு தெரியல, அதே நேரத்தில் தேர்தல் காலத்தில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். காரணம் என்ன அப்படின்னா எதிரி அதிமுக தான், நாங்கள் அதிமுகவை வீழ்த்தி விட்டோம் அப்படிங்கிற நிலையில் கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு படை போருக்கு செல்லணும் அப்படின்னாலே எதிரி யார், எதிரியை எப்படி வீழ்த்துவது, எதிரியை வந்து எந்த ஸ்ட்ராட்டஜின் அடிப்படையில் அடிப்பது அப்படிங்கிற வியூகங்கள் பல அமைச்சு தான் போருக்கு செல்வாங்க. ஆனால் எதிரி யாருன்னே தெரியாமல் ஒரு படை போருக்கு கிளம்பி போகுது அப்படின்னா அந்த படம் வந்து யாரை எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பலகீனமான ஒரு படையை தலைமை தாங்கி எடுத்து சென்றிருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். என்னன்னா படையை தலைமை தாங்கி செல்லக்கூடியவருக்கே எதிரி யாருன்னு தெரியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கன்னை வந்து எதிரியை நோக்கி வைப்பதற்கு பதிலாக கன்னை வந்து அவங்க சைடே திசை திருப்பி வச்சு அமுக்கி இருக்காங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அதில் பாதாளத்தில் விழுந்தது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்கணும். அப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்கறது அப்படின்னா அதிமுக தான் நமக்கு எதிரி, அதிமுகவை வீழ்த்திட்டோம். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிரின்னே பார்க்கல அப்படிங்கிற நிலையில் தான் இருக்காங்க. அப்போது 75 ஆண்டு காலம் களத்தில் இருக்கக்கூடிய நீண்ட பாரம்பரியம் மிக்க அரசியல் பின்னணி கொண்ட ஒரு கட்சி. இது மட்டும் கிடையாது, அங்கே ஸ்ட்ராட்டஜி அமைச்சு கொடுப்பதற்கு 3க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், வெளியேறக்கூடிய நிறுவனங்களுக்கு பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகள் அள்ளி தட்டப்பட்டிருக்கிறது. என்னன்னா தேர்தல் காலத்தில் வெற்றி பெறுவதற்கு இந்த நிறுவனங்களுக்கு. அப்படி 3 நிறுவனங்கள் பின்னணியில் வேலை பார்த்தோம். இந்த நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் எதிரி யார் அப்படிங்கிறத தீர்மானிக்காமலேயே களத்துக்கு வந்து இவங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. எதிரி யாருன்னே சொல்லாமல் நீங்கள் போங்க, உங்களுக்கு எதிரி வந்து அதிமுக தான், எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற நிலையில் அனுப்பி வச்சிருக்காங்க. இவர்களும் வந்து கண்ணை கட்டி கொண்டு காட்டுக்கு போருக்கு கிளம்பிட்டாங்க. அப்போ எதிரி யாருன்னு தெரியல, கண் போன போக்கில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த விஷயம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை இன்னும் பலகீனம் அடைய செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இனிமேலாவது எதிரி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு களத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இது உணர்த்திக்கிட்டு இருக்கு. இப்போ எதிரி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம களத்துக்கு போகணும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா
எதிரி வந்து 2026 தேர்தலில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி என்னென்ன வியூகங்கள் எல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து இப்போ திமுக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜென்சி டிஎம்கே பொறுத்த வரைக்கும் தாவேகா பயன்படுத்திய விஷயங்களை பயன்படுத்துறாங்க. இதுவும் திமுகவுக்கு ஒரு பலகீனமாக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு தேர்தல் வந்து ஸ்ட்ராட்டஜி மாறிக்கிட்டு இருக்கும், வியூகங்கள் மாறிக்கிட்டு இருக்கும், எல்லாமே டோட்டலாக மாற்றப்படும். 2026 தேர்தலில் எந்த ஆயுதங்களை எடுத்து திமுகவை வீழ்த்தினாங்களோ அந்த ஆயுதம் அடுத்த தேர்தலுக்கு பயன்படாது. ஒவ்வொரு தேர்தலையுமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, நாங்க வந்து ஃபேஸ்புக்கை தான் பெரிய லெவலில் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதனால ஃபேஸ்புக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தோம், இன்ஸ்டாகிராமில் ஸ்ட்ராங் இல்லை. தாவேகா பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் ஸ்ட்ராங்காக இருந்து எங்களை வீழ்த்தி விட்டார்கள் அப்படிங்கிற கருத்துக்களும் முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, அங்கே சோசியல் மீடியாவில் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்னு தெரியாததுனால அங்கே வந்து நீங்கள் கோட்டை விட்டீங்க அப்படி கருத்துக்கள் முன் வச்சிருக்கிறீங்க. இப்போ இன்னைக்கு இந்த 2026 தேர்தலில் இன்ஸ்டாகிராம் இருந்தது போல அடுத்த தேர்தலில் என்ன இருக்க போகிறது அப்படிங்கிறது அந்த டெக்னாலஜியுடைய growth-ஐ வச்சு தான் தெரியும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிரி எடுத்த ஆயுதத்தை எடுக்கிறீங்க, அது எதிரி பயன்படுத்திட்டு அதை தூக்கி கிடாசிட்டு அவன் எதிரி அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர்கள் வீசி ஆயுதத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு களமாடக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இது திமுக வந்து ஒரு அதல பாதாளத்தில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் திமுக ஒரு growth, ஒரு வளர்ச்சியான நிலை, எதிரி யாரு, எதிரி வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்ன, எதிரியை எப்படி எதிர்கொள்வது, எதிரியை விட ஒருபடி நாம எப்படி மேல் நோக்கி செல்வது அப்படிங்கிற விஷயத்துல இன்னமும் பின்தங்கிய நிலையில இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு 100% ப்ரூஃப் பண்ணுவதாகவே இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய அமைச்சரவை திருட்டு விசிடி வித்தவங்க, பிளாக் டிக்கெட் வித்தவங்க, இந்த மாதிரியான ஆட்களால தான் நிரம்பி இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், ரொம்ப காலம் போக வேண்டாம். திமுக பொறுத்த வரைக்கும் இப்போ 2026க்கு முந்தைய நிலையில் 2021 காலகட்டத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் அவர்கள் செய்த வேலைகள் என்ன ஆரம்ப காலத்தில் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்கனாலும் பரவாயில்ல, திருட்டு விசிடிகள் அண்ணன் சொல்வது போல பார்த்தா திருட்டு விசிடிகள் டிக்கெட்டுகள் விற்று பிளாக்ல விற்று தான் வந்தாங்க அப்படின்னு பார்த்தாலும் அவர்கள் செய்த வேலையை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணில் அடங்காத திருட்டு வேலைகள் பின்னணியில் இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரையும் நம்ம பட்டியல் போட்டு காமிக்கலாம். அதற்கான வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே யூடியூப்ல சோசியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கு. இப்போ அண்ணன் ஏவா வேலு கூட ஆரம்ப காலத்தில் என்ன வேலை பார்த்தாரு, மோட்டர் மெக்கானிக்காக தான் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். இப்படி ஒவ்வொருத்தரையுமே பட்டியல் போட்டு காட்ட முடியும். ஆனால் இப்படி இருந்தவர்கள் தொடர்ச்சியாக குறுநில மன்னர்களாக பெருநில மன்னர்களாக ஒரு பகுதியில் வந்து கோலோச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீல்ஸில் போட்டாங்க, டிக்கெட்டை விற்றாங்க, அது விற்றாங்க அப்படின்னு கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் திமுக நம்ம வந்து ஒரு பலகீனமான விஷயம் தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க, டிக்கெட் வித்தீங்க அப்படிங்கிற விமர்சனங்களை முன்வைத்தாலும் தாவேகா மக்கள் மத்தியில் பெருமளவு ஆதரவை பெற்று போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த 2 மாத காலத்தில் எந்த விதமான ஒரு ஆன்டி இன்கம்பன்சியும் இல்லாமல் நீங்கள் எடுத்த ஆயுதங்கள் எல்லாம் தாவேகா வீழ்த்துறதுக்கு பல விஷயங்கள்ல இவங்க ஸ்ட்ராட்டஜி அமைச்சாங்க, எல்லாம் தோல்வி கண்டிருக்கிறது. இப்போ செந்தில் பாலாஜி, அசோக்குமாரை பொறுத்த வரைக்கும் தலைமறைவாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயிலியர் ஆன விஷயம் தான். அப்ப நீங்க எடுக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொல்லது போல எதிரிகள் பயன்படுத்தி தூக்கி வீசி ஆயுதங்களை நீங்க இப்போ கையில் எடுத்து களமாடும் போது அது எல்லாமே இப்போ அவர்களை ஒண்ணுமே செய்ய முடியாத நிலையில இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியலுக்காக சொல்லக்கூடிய விமர்சனமே தவிர தாவேகா மீது எந்த விதமான ஒரு கரையையும் இவர்களால் ஏற்படுத்த முடியாது. அந்த கரை குட்கா கரை உண்டான ஒரு வாஷிங் மிஷின் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து சட்டமன்றத்தில் பேசின அந்த ஒரு விஷயம், தொடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம், இனியும் தொட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை குறிப்பிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு எப்படி நீங்கள் ஊழல் செஞ்சவங்கள கட்சியில் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முன் வச்சும் வந்து கேள்விகளை வந்து எழுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கறது? இதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் அப்படிங்கிற வார்த்தை, ஊழல் சம்பந்தப்பட்டவங்களை நீங்கள் எப்படி கட்சியில் சேர்ப்பீங்க அப்படின்னு கேட்பதற்கான தகுதி திமுக இருக்கிறதா, அந்த கேட்ட நபர்களிடத்தில் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அவங்க மேலே எத்தனை வழக்குகள் இருக்கிறது, அவங்க எத்தனை ஊழல் புகார்கள் சிக்கி இருக்காங்க, ஸோ எந்தெந்த வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அப்போ கேட்பதற்கான நிலையில இப்போ திமுக இருந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகாவில் இணைந்தவர்கள் ஒரு சில இந்த விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர்லாம் இணைஞ்சிருக்காங்க. இணைந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை கட்சியிலேயோ ஆட்சியிலேயோ எந்த பதவியும் கொடுக்கப்படலை. அதாவது உறுப்பினர்களாக அங்கே இணைஞ்சிருக்காங்களே தவிர கட்சி ஆட்சி பதவி கொடுக்கப்படலை. இப்போ ஒரு கட்சி அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடி 2 கோடி உறுப்பினர்கள் இருப்பாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் 2026 தேர்தலில் 1.25 கோடி வாக்குகளை பெற்று களத்தில் வெற்றி பெற்று முதலமைச்சராக அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் இருக்காங்க. திமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 2 கோடி வாக்காளர்கள் இருப்பதாக சொல்றாங்க, உறுப்பினர்கள் இருப்பதாக சொல்றாங்க. அதிமுகவும் 2 கோடி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க.
இந்த 2 கோடி பேரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பத்திரமாத்து தங்கமா கோல்டா அப்படிங்கிற விஷயம் கிடையாது. என்ன அப்படின்னா வந்து அதில் இருக்கக்கூடியவர்கள் தான் பல குற்றச்செயல்களில் ஈடுபடுவாங்க. இது வந்து விதிவிலக்கு கிடையாது. மக்கள் அப்படின்னு எடுக்கும்போது எல்லாருமே ஒரு கையில் வந்து 10 விரல்களும் ஒரே மாதிரி இல்லாதது போல ஒன்னொன்று ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும். அதே போல தான் அங்கே இருக்கக்கூடியவங்களும் சில தவறுகள், பெரிய தவறுகள் எல்லாமே செய்துட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த கட்சி தலைமை தன்னுடைய உறுப்பினர்கள் தவறு செய்தால் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறதா அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறாங்களா, அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்களா அப்படிங்கிற விஷயம் தான் மிக முக்கியமான விஷயம். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் வந்து அவங்க வந்து தெளிவாக இருந்தாங்களா அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே தெரியும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ஊழல் அப்படிங்கிற விஷயத்தில் ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் யாருக்கும் ஆட்சியிலையும் பங்கு கொடுக்கல, கட்சியிலையும் பங்கு கொடுக்கல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை உள்ளே வந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் பதவிகள் கொடுப்பாங்க அப்படின்னா இது எதிர்காலத்தில் பதவிகள் கொடுக்கும் போது கேட்கப்பட வேண்டிய கேள்வி. கேட்பவருக்கும் அந்த தகுதி இருக்கிறதா அப்படிங்கிறது இங்கே மிக முக்கியமானதாக இருந்தது. இப்போ தொடர்ச்சியாக அந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், கூடிய சீக்கிரமே இந்த ஆட்சியை மக்களே பார்த்து வந்து கவிழ்த்திருவாங்க, நாங்க கவிழ்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த விஷயம். அண்ணன் உதயநிதி சொன்ன விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களே யாருன்னு தெரியல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாரு அப்படிங்கிறது அண்ணனுக்கு தெரியுமா அப்படிங்கிறதே தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா அந்த 234 எம்எல்ஏக்கள் யாருங்கிறதே தெரியாமல் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார். அப்படிங்கும் போது இங்கே 8.5 கோடி மக்கள் இருக்காங்க, அதே நேரத்தில் 5.25 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. அப்போ மக்களை தெரியாமல் மக்கள் குறித்து அண்ணன் பேசுகிறார் அப்படிங்கிறத நான் வேடிக்கையான ஒரு விஷயமா தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்களே அறியாதவர் மக்களுடைய மனநிலையை எப்படி தெளிவாக தெரிய போறாங்க. நம்ம ஏற்கனவே பேசியது போலதான் 3 ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள் வேலை பார்த்தும் அங்கே எதிரி யார் அப்படிங்கிறத சுட்டி காட்டல. அப்போ இப்போ கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும், இவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்க மட்டும் ஒரு தெளிவான மக்களுடைய பல்ஸை தெரிந்தவர்களாக இருப்பார்களா அப்படிங்கிற கேள்வி முக்கியமான கேள்வியாக இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தன்னுடைய கட்சியினரை உத்வேகப்படுத்துவதற்கு பயன்படுமே தவிர இது தாவேக்காவை இம்மி அளவு கூட அசைச்சு பார்க்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் 107 தொகுதிகளில் எம்எல்ஏக்களோட இப்போ ஆட்சியில் இருக்காங்க, கூட்டணி கட்சிகளும் இருக்காங்க. இந்த கூட்டணி கட்சிகள் வந்து ஆரம்ப காலத்தில் திமுக விட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த கூட்டணி கட்சிகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா முழுக்க திமுக எங்களுக்கு எதிரி அப்படிங்கிற மனநிலையோடு தான் இந்த கட்சிகள் இங்கே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சி தலைவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாகவே ஸ்டாலின் அவர்கள் அட்டாக் பண்ணக்கூடிய நிலையில் இப்போ கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் வந்த காலத்தில் இப்போ கூட்டணிக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கோம், ஆட்சிக்காக சப்போர்ட் கொடுக்குறோம், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கவலைக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆதரவு கொடுக்குறோம். ஸோ பிஜேபி உள்ள வந்து விடக்கூடாது, மதவாத சக்திகள் வந்து விடக்கூடாது, ஆட்சி கலைக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற நிலையில் நாங்கள் சப்போர்ட் கொடுக்கணும்னு தெரிவித்த அந்த கூட்டணி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டிக்கு வா நம்ம மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை கூப்பிடக்கூடிய நிலையில் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலே தெரியும். இப்போ கம்யூனிஸ்ட் தலைவர்களும் அதே கருத்துக்களை போல்டா முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலினை வந்து தாறுமாறாக ஸ்டாலின் அவர்கள் மீது அம்போல வீசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகள் முடிவு பண்ணிட்டாங்க. என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இனி எங்களுடைய எதிர்காலம் தாவேக்கா கூட தான். காரணம் என்ன அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்டான ஆட்சி இங்கே கொடுக்கப்படுது. திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு ஊழல் ஆட்சியை கொடுத்து, இந்த ஊழல் ஆட்சி அப்படின்னு இந்த கூட்டணி கட்சியிலே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது திமுக கூட பயணித்த கட்சிகளே தாவேக்கா வந்த பிறகு இப்போ திமுக வந்து ஒரு ஊழல் கட்சி அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. திமுக என்ன தகுதி இருக்கிறது அப்படி கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்களோ அவர்கள் பக்கம் தான் எல்லாருமே வந்து இணைவாங்க. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் சைடு தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால திமுகவால் வந்து ஒரு இம்மி அளவு கூட அசைக்க முடியாது. இன்னொரு முக்கியமான தகவலையும் நான் முன்வைக்கிறேன். என்ன அப்படின்னா பனையூர்ல தாவேக்காவுடைய தலைமை அலுவலகம் பனையூர்ல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா ஆட்சிக்கு வந்த உடனே தாவேக்கா தொண்டர்கள் பெருமளவு பனையூருக்கு டெய்லி வெளியூர்கள் இருந்து வந்து செல்லக்கூடிய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. தாவேக்கா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து பஸ்ஸுகள் கார்கள் ஹையர் பண்ணி வந்தாங்க, பஸ்ஸில் வந்தாங்க, இப்படித்தான் பெருமளவில் வந்துட்டு இருந்தாங்க. அந்த 1 வார காலம் 2 வார காலத்துக்கு பிந்திய நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய வண்டிகளை பொறுத்த வரைக்கும் கொடி வந்து தாவேக்கா கொடி பறந்து கொண்டிருந்தது. அதில் புரட்சி தலைவி அம்மாவுடைய படம் உள்ள வைக்கக்கூடிய கார்களுடைய எண்ணிக்கை பெருமளவு அதிகமாகிக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து நீங்கள் போய் பனையூரில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கு வரக்கூடிய வாகனங்களில் பாதிக்கு மேற்பட்ட வாகனங்கள் அண்ணா அறிவாலயத்தை சுற்றி வந்த வாகனங்கள் அங்கே வந்துகிட்டு இருக்கு. அதாவது திமுகவில் இருக்கக்கூடியவங்க அதிக அளவில் அங்கே பனையூர் வந்து தாவேக்காவில் தங்களை இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. தகவலை யாராவது ஷேர் பண்ணாங்களா அப்படின்னு தெரியாது. இதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா
திமுகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் யார், அவருடைய குடும்பம் யாரு, குடும்ப உறுப்பினர்கள் யாரு, அதுல எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியுமா, இல்ல அந்த பக்கம் அவர் பார்வையை திருப்பலையா அப்படின்னு தெரியாது. இப்போ ஜெகத் ரட்சகனுடைய மகன் சந்தீப் ஆனந்த பொறுத்த வரைக்கும் தாவேகால வந்து இணைஞ்சிட்டாங்க. ஜெகத் ரட்சகன் திமுகவில் எந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்காங்க, எந்த அளவு முக்கியமான நபர் அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. திமுக மட்டுமல்ல, எதிரில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நபராக ஜெகத் ரட்சகன் வலம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஜெகத் ரட்சகனுடைய மகன் வந்து தாவேகாவில் ஐக்கியமாகறாங்க. திமுகவில் இருந்த கலைராஜன், அதாவது புரட்சி தலைவி அம்மா காலத்தில் வந்து அதிமுகவில் பயணித்தவர், அதன் பிறகு டிடிவி தினகரன் அப்படின்னு சொல்லி வந்து திமுகவில் இணைஞ்ச கலைராஜன், டி நகர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கலைராஜனை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து இங்கே இணைஞ்சிட்டாங்க. ஏற்கனவே திமுகவுடைய பில்லர்கள் ஒருவராக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய நண்பராக இருந்த அன்பழகன் அவருடைய சகோதரர் கருணாநிதி இந்த பக்கம் வந்து இணைஞ்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாக திமுகவில் இருக்கக்கூடிய அவருடைய அடுத்த ஜெனரேஷன் சொல்லக்கூடிய வாரிசுகள் வந்து தேர்வு செய்யக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருந்துகிட்டு இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு திருச்சி சிவா திமுக எம்பி அவருடைய மகள் காயத்ரி வந்து மெம்பராக ஜாயின்ட் ஆகிட்டாங்க. அவங்களும் வந்து இப்போ பனையூரில் மினிஸ்டர் ஆனந்த் அவர்களை சந்தித்து இணைய போவதாக செய்திகள் வலம் வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே அவங்க மெம்பராக தாவேக்காவில் ஆட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற செய்திகளும் ஊடகங்களில் வெளிவந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவில் வந்து அடுத்த ஜெனரேஷன், அந்த அடுத்த ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய தேர்வு தமிழக வெற்றி கழகமாக இருந்துட்டு இருக்கு, இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக எந்த லெவலில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, இளைஞர்கள் படையை எந்த அளவுக்கு ஒரு கட்சி வலுவாக வைத்திருக்கிறதோ அந்த கட்சி தான் நின்று களத்தில் களமாட முடியும். ஆனால் திமுகவுடைய வாரிசுகள், அதாவது குறுநில மன்னர்கள், பெருநில மன்னர்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வாரிசுகள் வரக்கூடிய கட்சி, இணையக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகமாக இருக்கிறது. அப்போ ஏன் திமுகவுக்கு போகாமல் இந்த பக்கம் வர்றாங்க அப்படின்னா, திமுகவில் எதிர்காலம் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான திமுக எந்த திசைக்கும் செல்லாது. ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போலதான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும். அதனால இனி 15-20 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக தமிழக அரியணையில் தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றிகரமாக பயணிக்க போறாங்க அப்படிங்கிற நிலையில் தான் இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்சி அப்படிங்கிற வாக்குகள் தான் பெருமளவு பக்கபலமாக இருந்தது. இந்த ஜென்சி தான் பெருமளவு சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தாங்க, களத்தில் இருந்தாங்க, அதனால வெற்றி பெற்றது அப்படிங்கிற விஷயம் தெரியும். திமுக உடனே காப்பி அடிச்சு டிஎம்கே ஜென்சி அப்படிங்கிற இதெல்லாம் டீமை ஃபார்ம் பண்ணாலும், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் வருவதற்கான காரணம் எதிர்காலம் தாவேக்கா தான். அப்போ திமுக வந்து இன்னமும் தன்னை சுய பரிசோதனை செய்யக்கூடிய நிகழ்வுல ஈடுபடலை. சுய பரிசோதனை செய்யப்பட்டாலும், ஏன்னா ஒரு கட்சி மறுசீரமைப்பு அப்படிங்கிற நிலையில கூட டீம்களை ஃபார்ம் பண்ணியிருந்தாலும், ஆனால் என்ன நடந்துகிட்டு இருக்கு, பப்ளிக்கோட பல்ஸ் என்ன, மக்கள் எந்த மனநிலையில் இருக்காங்க, இளைஞர்கள் என்ன நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறதை இவர்கள் உணர தவறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம தெளிவாகவே புரிய முடியும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.